TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. விஜயிடம் நடந்த அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கரூர் ஸ்டாம்பேட் குறித்து விஜய் அங்கே பதிவு பண்ண தகவல் என்ன? நாளைக்கு தான் கிளைமாக்ஸ். செந்தில் பாலாஜி போறார். விஜய் போறதே நியூஸே இல்லை, செந்தில் பாலாஜி போறதா நியூஸ். இவ்வளவு நாள் பொறுத்து அவரை செந்தில் பாலாஜி அவரை எது கூப்பிடுறீங்க? முதல்ல நீ கூப்பிட்டு தொலைச்சிருக்க வேண்டியதானே? 5 மாசம் பொறுத்து எலெக்ஷன் அப்போ கூப்பிடுறீ. நாளைக்கு அந்த கவனத்தை திசை திருப்பறதுக்கு பெருசா வேற எதையா திமுக கிளப்பி விட்டுரும். அது பின்னால ஓடுவானுங்க இந்த கேடுகட்ட மீடியா. முதல் முறையாக திமுக தரப்புல இருந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சிபிஐ வர சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை என்ன பிளான் பண்றாங்க? விஜய் அவர்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இதுதான் கடைசி முறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எவனும் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எழுதுறான். எப்படா நீ சொல்லுவேன்? நான் ரிப்போர்ட்டர் கேட்குறேன், உனக்கு எதை வச்சு நீ எழுதுற? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? தட் திஸ் இஸ் மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. அவர் இன்னொரு தடவை கூப்பிடுவான். இன்னைக்கு காலையில் ஒரு பக்கம் என்ன நியூஸ் வருதுன்னா விஜய் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுறாரு. 51 சீட் வரைக்கும் என்டி அலைன்ஸில் விஜய்க்கு கொடுக்கலான்ற அளவுக்கு நெகோசியேஷன் போயிருக்கு, ஷீட் ஷேரிங் டாக்ஸ் நடந்திருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலும் நிராகரிக்கிறாரு. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலைன்றாரு. இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமாருமே வந்து நாங்கள் எந்த விதமான கூட்டணி அலைன்ஸ் குறித்தான பேச்சுவார்த்தையுமே நாங்கள் நடத்தலைன்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஆளுங்க தான் கூப்பிட்டு எல்லாரையும் பிளான் பண்ணுறானுங்க. அவங்க ஆளுங்க தான் பிளான் பண்ணுறானுங்க. அவங்க ஆளுங்க தான் இல்லைன்னு சொல்கிறானுங்க. கொள்கை எதிரே நீ சொன்ன பிறகு நீ கூட்டணி போவேன்ற பேச்சு இவ்வளோ தூரம் வருமா? நெருப்பு இல்லாமல் புகையாது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வெளியே அவர் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி வெளியே வராருல சார், அது என்ன மெசேஜை சொல்லுது? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று டெல்லியில் விஜயிடம் நடந்த அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், அதாவது 3வது முறை ஆஜராகி அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவருக்கு ஆஜராயிருக்காரு. இது குறித்து நிறைய அரசியல் சாயம், அரசியல் ரிலேட்டடான திங்ஸ் பேசப்பட்டாலும் இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடந்தது, கரூர் ஸ்டாம்பேட் குறித்து விஜய் அங்கே பதிவு பண்ண தகவல் என்ன? அது யாருக்கும் தெரியாது. இந்த கேள்வி என்ன கேட்குறதே தப்பு. எனக்கு எப்படி தெரியும்? செய்திகள் நம்ம நிறையா பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தடவை வந்து மறுபடியும் நிறைய கிளாரிஃபிகேஷன் குறித்து அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தது அது குறித்து நிறைய கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்க்குறோம். அது சார்ந்து என்ன நடந்தது ஒருத்தனுக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க எழுதுறானுங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி வந்திருக்குது. அவன் என்ன சொல்கிறான்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏற்கனவே அவர் வந்து அவங்க வந்து சில வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அதை காண்பித்து அவர்கிட்ட கேட்டாங்க அப்படின்றான். இன்னொன்று என்ன சொல்கிறான்? நேற்று விஜய் தரப்புலேருந்து அடிஷ்னல் எவிடென்சஸ் கொடுத்தாங்கன்னா என்ன அடிஷ்னல் எவிடென்ஸுன்றதை சொல்லலை. சிபிஐ சோர்ஸஸ்ன்னு போட்டு எழுதுறான். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதிகாரப்பூர்வமாக சிபிஐ கிட்டேருந்து வராத வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஓரளவு அதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். 4 சவுத்துக்குள்ளே நடந்தது. விஜய் சைட்லேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லலை, சிபிஐ சைட்லேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல. வழக்கமாக சிபிஐ சைட்லேருந்து சொல்ல மாட்டாங்க, சில சமயம் மட்டும் சொல்லுவான். விசாரணைக்கு போகிறவங்க சில சமயம் வெளிப்படையாகவே சொல்லுவாங்க. அதுவும் இல்லை. இவன் வந்து சிபிஐ சோர்ஸஸ்ன்னு தான் போடுறானே ஒழிய டிவிகே சோர்ஸஸ்ன்னு போடலை. நமக்கு தெரியாது என்ன நடந்தது. ஓரளவு யூகிக்க முடியும். அது பொய்யாகவும் இருக்கலாம், மெய்யாகவும் இருக்கலாம். கடந்த காலங்கள் இது 3வது முறை அவர் அழைச்சிருக்காங்க. 4வது முறை அழைப்பாங்களா நமக்கு தெரியாது. இதோட பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன் தான் நம்ம பேச முடியுமே தவிர அங்கே விசாரணைக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பேசுகிறது வந்து கம்ப்ளீட்லி வந்து யூகத்தின் அடிப்படையில் ஆன் ஸ்பெக்குலேஷன் தான். இப்போ நாளைக்கு தான் கிளைமாக்ஸ். செந்தில் பாலாஜி போகிறார். விஜய் போகிறதே நியூஸே இல்லை, செந்தில் பாலாஜி போகிறதா நியூஸு. இந்த கேடுகட்ட தமிழ்நாட்டு மீடியா 90% காட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள், திமுகவோட கொத்தடிமையாக போன ஊடகங்கள் எதை நியூஸ் ஆக்கணுமோ அதை நியூஸ் ஆக்காமல் எது ஆரண கஞ்சி பழங்கஞ்சியோ அதை நியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கு. இவர் ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்துட்டார். இது 3வது தடவைங்க. அந்த சம்பவம் நடந்தப்போ எவ்வளோ கான்ஸ்பிரசி தியரிஸ் ஒலாவுச்சு. இப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நியூஸு. ஒருத்தன் விவாதிச்சானா அதை எவனாவது ஒரு தொலைக்காட்சி? நான் கேட்குறேன். இதை விட ஒரு மானங்கட்ட பழைப்பு தமிழ்நாட்டு மீடியாவுக்கு இருக்கவே முடியாதுங்க. மக்கள் காரி துப்புறான் தமிழ்நாட்டு மீடியாவை, அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களை. 90% விதிவிலக்குகள் இருக்குது, நான் மறுக்கல. 10% 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் திமுகவோட கொத்தடிமையாகவே மாறிப்போச்சு. எது நியூஸு? கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு விஜயை கூப்பிட்டது நியூஸா? டே 3வது தடவை கூப்பிட்றான்டாவன். கான்ஸ்பிரசி தியரியில் பேர் அடிப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜியை கூப்பிட்றான்னா அதுதானடா நியூஸு. நாளைக்கு அது எலெக்ஷன் இருக்குது. நாளைக்கு எத்தனை பேர் அதை லைவ் அடிப்பான் பாருங்கள். நாளைக்கு அந்த கவனத்தை திசை திருப்பறதுக்கு பெருசாக வேறு எதையா திமுக கிளப்பி விட்டுரும்.
அது பின்னால் ஓடுவானுங்க இந்த கேடுகட்ட மீடியா. இவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டு மீடியா இது வரைக்கும் வரலாறுலேயே போனதில்லை. டெல்லி மீடியாவை விட தமிழ்நாட்டு மீடியா கேவலமாக போச்சு. டெல்லி மீடியா கூட மோடி 3.0வில் ஓரளவு முதுகு தண்டு நிமிர்ந்து நிற்குது. தமிழ்நாட்டு மீடியா 21 போய் காலடியில் உட்காந்தது ஆட்சியாளர்கள் காலடியில். இன்ன வரைக்கும் அது நிமிரவே இல்லை. எது நியூஸு நான் கேட்குறேன். முதல்ல வந்து சட்டப்படி எதிர்கொள்வேன்னாரு, அப்புறம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. என்னை மட்டும் ஏன் கூப்பிட்டாங்க தெரியலன்னு. மந்திரி ரகுபதி என்ன சொல்கிறாரு, பழிவாங்க நடவடிக்கை, நாங்கள் எதையும் எதிர்கொள்வோம்ன்றாரு. நீ தான் தப்பு பண்ணல, எதுக்கு உனக்கு இந்த டைலாக் எல்லாம், எதுக்கு இந்த டைலாக்? அதுவும் இல்லாமல் விஜய் செந்தில் பாலாஜி அவர்களை எந்த அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படின்றதுமே வெளியே, அது நாளைக்கு தான் தெரியுங்க. சிபிஐ யார் வேணா கூப்பிடலாம், உங்களை கூப்பிடலாம், என்ன கூப்பிடலாம், யாவனை வேணா கூப்பிடலாம். அது யாரை கூப்பிட்றாங்களோ அவனுக்கும் சிபிஐக்கும் இடையில் வித்தியாசம். ஏற்கனவே அவருக்கு ரொம்ப நல்ல பேர் நமக்கு தெரியும். எல்லாரும் என்ன பேசுனாங்க அதை நம்ம பதிவு பண்ண முடியாது. வேறு எங்கேயும் நடக்காது, அங்கே மட்டும் ஏன் நடக்குதுன்னு எல்லாரும் என்ன பேசுனாங்க, எவ்வளோ கான்ஸ்பிரசி தியரிஸ். அப்போ இன்னைக்கு கூப்பிடும்போது ஒரு செய்தின்ற முறையில் அது எவ்வளோ முக்கியத்துவமாக இந்த செய்தி. நாளைக்கு பாருங்கள் எத்தனை பேர் அதை போடுறான்னு, அதை கவனத்தை திசை திருப்பத்துக்கு நாளைக்கு வேறு எதாவது கிளப்பி விட்ருவானுங்க. ஆகவே விஜய் நேற்று அங்கே போயிட்டு வந்திருக்காருங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். இன்னொரு தடவை அவரை கூப்பிடுவாங்களா தெரியாது. ஆனால் அதுவும் கிட்டத்தட்ட இந்த விஜய் அவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இதுதான் கடைசி முறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு டிவிகே சோர்ஸ்னு இவன் எழுதுறான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்தியா எழுதுறான். எப்படா நீ சொல்லுவேன், நான் ரிப்போர்ட்டர் கேட்குறேன், உனக்கு எதை வச்சு நீ எழுதுற? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனாக என்னன்னு தெரியுமா உனக்கு? தட் டு திஸ் இஸ் மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. அநேகமாக இதுதான் கடைசி முறையாக இருக்கும்னு டிவிகேல இருக்கும் சொன்னான்னு சொல்லி அது ஒரு நியூஸ்ன்னு போடுறிய வெக்கமாக இல்லைடா உங்களுக்கு? இது எப்படி ஒரு நியூஸ் ஆகும் நான் கேட்குறேன். அவனை இன்னொரு தடவை கூப்பிட மாட்டாங்க, அவரை இன்னொரு தடவை கூப்பிட மாட்டாங்கன்னு டிவிக்காரன் ஒவ்வொருத்தரையும் அதான் சொல்கிறான். அது ஒரு நியூஸா? இது ஒரு நியூஸ்ன்னு எழுதுறான் பாருங்கள். அந்த லெவலில் இருக்குது ஜேர்னலிஸ்ட். அன்றைக்கி இது பொலிட்டிக்கல் நேச்சர் இந்த கேஸில் இருக்குது. அமித்ஷா எதிர்பார்க்குறது, மோடி எதிர்பார்க்குறது விஜய் கிட்டேருந்து அடுத்த ஒரு வாரத்தில் கிடைக்கலன்னா மறுபடியும் கூப்பிடுவானுங்க. அவ்வளோதான். அது எழுத தைரியம் தான் எழுது. இல்லை எல்லாருமே பதிவு பண்ணுறாங்களே. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பதிவு பண்ணுறாங்களே சார். இப்போ டெல்லியில் நடக்கிறது மோர் தென் இன்வெஸ்டிகேஷன், அது வேறு எலெக்ஷனுக்கான அலைன்ஸ் குறித்து சார்ந்த நிறையா விஷயங்கள் தான் அதில் இருக்குதுன்னு பலருமே பதிவு பண்ணுறாங்களே. இன்னொரு தடவை அவரை கூப்பிட மாட்டாங்கன்னு சொன்னது ஏன் பதிவு பண்ணுறேன்? அது ஒரு நியூஸா? தாவேக்காரன் சொல்கிறான்னு சொல்கிறீங்க. தாவேக்காரன் வந்து இன்னொரு தடவை ஒரு கூப்பிடுவாங்கன்னா தான்டா நியூஸு. கூப்பிடுவான்னு எப்படி நியூஸு? தாவேக்காரன் அவர் ரெண்டுமே கூப்பிட மாட்டான்னு சொன்னால் அது நியூஸா? அது நியூஸ் இல்லைடா. அவர் கூப்பிடுவான்னு தாவேக்காரன் சொன்னால் தான் நியூஸு. இல்லை சார், இப்போ தாவேக்காரன் என்ன சொல்கிறான், அவரை திரும்பி கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறான். அது ஏன்டா நியூஸாக போடுறீங்கன்ற நான். நீ அப்படி தான்டா முதல் தடவையிலேருந்து அப்படி தான் சொல்கிறேன். ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். முதல் தடவை போயிட்டு வந்தப்பையும் அதே சொன்னான், ரெண்டாவது தடவை போயிட்டு வந்தனையும் அதே சொல்கிறான். சோர்ஸஸ்ன்னு போட்டு எழுதுறான். என்னடா சோர்ஸ் இதில்? கொஞ்சமாவது அறிவு வேணாம். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் ஏன் நியூஸு? ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் நியூஸு. அவர் கூப்பிட மாட்டான்னு தாவேக்காரன் சொல்கிறது உனக்கு ஒரு நியூஸா? அப்படியே கக்குனதை நக்குனதை கக்குன்னுவாங்கல்ல, ஏதோ ஒன்று. அந்த கதையாக இருக்குது ஜேர்னலிசம்ன்றது. பெரிய பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த ரிப்போர்ட்டர் லட்சணமே இந்த மாதிரி இருக்குது. உருப்பிடுமா தமிழ்நாடு மீடியா? அதனால் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க. ஸ்பெக்குலேட் தாங்க பண்ண முடியும். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க. அவர் இன்னொரு தடவை கூப்பிட மாட்டான்னா நீ சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வெளியே அவர் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி வெளியே வராருல சார், அது என்ன மெசேஜை சொல்லுது? ஒரே மெசேஜ் இல்லை, ரொம்ப தெளிவானது. தைரியம்னா என்ன? தைரியம்னா எதுக்கும் உண்மையான விளக்கம் தைரியத்துக்கு என்ன தெரியுமா? பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறது. தைரியத்துக்கான உண்மையான டெஃபினேஷன் பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறது. அது என்ன? சிபிஐ ஆஃபீஸ் உள்ளது நீ கை காமிச்சுன்னு வர? இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்க நீ தைரியசாலி மாதிரி காமிச்சிக்கிறீங்க. இதுவே வந்து தலைகீழன்னு நான். தைரியம் என்பது என்ன? பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது ஒன்றும் தைரியசாலிலாம் கிடையாது. எல்லாம் தப்பாக நடக்குதுங்க. விஜய் பக்கத்துலேயும் தப்பு இருக்குது, சிபிஐ பக்கத்துலேயும் தப்பு இருக்குது. மோடி கவர்மெண்ட்டு கேடுகட்ட கவர்மெண்ட்டு. இதை வச்சு அரசியல் லாபம் எடுத்து எப்படியா அலைன்ஸுக்குள்ளே அவரை கொண்டு வந்துடணும்னு பார்க்குறான். பச்சையாக சொன்னால் தானே. ஒத்து வரலன்னா என்ன பண்ணணுமோ பண்ணுவான், ஒத்து வந்துட்டான்னா பண்ண மாட்டான், அவ்வளோதான். இதுதான் அரசியல். இத்தனைக்கும் சிபிஐ இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி இதை மானிட்டர் பண்ணுது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாடகம் ஆடுறனே? இவ்வளோ நாள் பொறுத்து அவரை செந்தில் பாலாஜி அவரை எதுக்கு கூப்பிட்றீங்க? முதல்ல நீ கூப்பிட்டு தொலைச்சிருக்க வேண்டியது தானே. 5 மாதம் பொறுத்து எலெக்ஷன் அப்போ கூப்பிட்ற நீ பேரை டேமேஜ் பண்ண தானே கூப்பிட்ற. அவர் தப்பு பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி எவிடன்ஸ் இருக்குன்னா 5 மாதமும் இல்லாத எவிடன்ஸ் இப்போ திடீர்னு முளைச்சி வந்துடுச்சு அவனுக்கு. அப்போ எல்லாமே அரசியல். திமுக சும்மாவே ஆடுவான் அவங்களுக்கு.
அவங்க இதை மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. நீதி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீதி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது விஜயை பார்க்க இந்த கூட்டம், அதை மறந்துடாதீங்க. அப்போ பாதியதை விஜய்க்கு தான் அதிகம். அது உள்ளே ஏதாவது கான்ஸ்பிரசி தேரி இருக்கா நமக்கு தெரியாது. அதெல்லாம் சிபிஐயோட சார்ஜ் ஷீட்டில் தான் தெரிய வரும். இவ்வளோ விசாரணையில் கூட தெரிய வராது. நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டுருக்கான். ஒரு நாளோ 2 நாளோ கூட விசாரணை போகலாம். இல்லை நாளைக்கு ஒரு நாளோட கூட முடிச்சிடலாம். ஆளாலும் ஒன்று எழுதுவான். ஃபைனலி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும்போது தான் நமக்கு உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஓகே சார். சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது சார். இதே மாதிரி விஜய் வந்து என்டிஏக்குள்ளே போகிறாரா இல்லையா அப்படின்றது சார்ந்துமே நிறைய தியரிஸ் இருக்குது சார். இன்றைக்கி காலையில் ஒரு பக்கம் என்ன நியூஸ் வருதுன்னா, விஜய் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுறாரு. 51 சீட் வரைக்கும் என்டிஏ அலைன்ஸில் விஜய்க்கு கொடுக்கலான்ற அளவுக்கு நெகோசியேஷன் போயிருக்கு. ஷீட் ஷேரிங் டாக்ஸ் நடந்திருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கூட்டணியோட தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் வந்து முற்றிலும் நிராகரிக்கிறாரு. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலைன்றாரு. இன்றைக்கி சிடிஆர் நிர்மல்குமாருமே வந்து நாங்கள் இந்த விதமான கூட்டணி அலைன்ஸ் குறித்தான பேச்சுவார்த்தையுமே நாங்கள் நடத்தலைன்றாங்க. ஆனால் செய்திகள் வேற மாதிரி வருது. இது எப்படி எடுத்துக்கிறது? பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிஜேபி சைட்லேருந்து அதிகமாக பிளான் பண்ணுறாங்க. கூட்டணியை விரும்புகிற ஒரு தரப்பு பிளான் பண்ணுது. விஜய் கிட்டேருந்து எந்த வார்த்தையும் இல்லை. சிடி நிர்மல்குமார் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு 12 மணிக்கு. ஆனாலும் அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தெரியல. விஜய் வாய் திறந்து பேசிட்டாருன்னா முடிஞ்சிடும். அவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டார். அப்போ இப்படியே ஓடும். இன்னும் 2-3 நாள், 30ஆம் தேதி தானே நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 10 நாள் வரைக்கும் இருக்குது. 10 நாள் இப்படியே ஓடும். நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான் மீடியாவுக்கு. நாடா இது சுடுகாடு. இது ஒரு அரசியல். இதை பற்றி நீங்கள் நானும் உட்காந்து பேசினிருக்கோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறாருல்ல, அப்போ இவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற செய்தி வரதே உனக்கு டேமேஜாக இல்லையா? நாளைக்கு நீ போகாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன் விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் கொள்கை எதிரின்னு நீ சொல்லிவிட்டு அவங்களோட நீ பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு வந்து இந்த அளவுக்கு செய்தி வருதில்ல, இந்த அளவுக்கு வரக்கூடாதில்ல, இந்த அளவுக்கு ரூமர் வரக்கூடாதில்ல. அது ரூமரோ பாதி உண்மையோ பாதி பொய்யோ இந்த அளவுக்கு வரக்கூடாதில்ல. அப்போ நீ ரசிக்கிற, தன்னை பற்றி வர செய்தியெல்லாம் அவர் ரசிக்கிறார். இது ரொம்ப அவலமான அரசியல், அருவருப்பான அரசியல். தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் மக்கள். நெகட்டிவாக பேசு, பாசிட்டிவாக பேசு, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும். கொள்கை எதிரே நீ சொன்ன பிறகு நீ கூட்டணி போவேன்ற பேச்சு இவ்வளோ தூரம் வருமா? நெருப்பு இல்லாமல் புகையாது. எத்தனை அவரை சுற்றி இருக்க அந்த 4-5 பேர் எத்தனை மீடியா பர்சன்ஸை கூப்பிட்டு இந்த நியூஸை பிளான்ட் பண்ணாங்க, பிஜேபியோட பேசுகிறோன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அவங்களே கூப்பிட்டு மறுக்கிறாங்க. எதுக்கு இந்த கேவலமான வேலை அந்த கட்சிக்கு? விஜயை சுற்றி இருக்க 5-6 பேர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் வந்து செலக்ட் மீடியா பர்சன்ஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அநேகமாக நாங்கள் கன்ஃபார்ம்டு அலைன்ஸு அவன் தான் பிளான் பண்ணுறான். அப்புறம் 2 நாள் பொறுத்து அவன் தான் சொல்கிறான் இல்லை பேச்சுவார்த்தையே நடக்கலைன்றான். அப்புறம் நிர்மல்குமார் ஸ்டேட்மெண்ட் விட்றாரு. அப்போ உங்களை பற்றின செய்தி வந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். கொள்கை எதிரி நீங்கள் சொன்ன ஒரு கட்சியோட நீங்கள் அலையன்ஸ் போகிறீங்கன்ற ஒரு ரூமர், பொலிட்டிக்கல் டாக் இந்த அளவுக்கு வரக்கூடாது. நாளை நீ போவாட்டி கூட இதுக்கான டேமேஜ் உனக்கு இருக்கும். பெரும்பாலும் சிறுபான்மையான வாக்குகள் உன்னோட்ட ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த ஒரு வாரம் அந்த ரூமரில் அது இன்னும் அதிகமாக போயிடுச்சு. நாளைக்கு நீ தனியாக நின்னாலும் அது திரும்ப உங்கள்கிட்ட வராது. யூ வில் பே ஃபார் இட். எழுதி வச்சுக்கோங்க சார். அப்போ டிவிக்கே வந்து அலைன்ஸ் போகலான்ற ஐடியா அவங்களுக்குமே இருக்குது. ஆமாங்க, வேறு தெரியுது அவங்களுக்கு, நல்லாவே தெரியுது. அவங்க எதுக்கு பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஆளுங்க தான் கூப்பிட்டு எல்லாரையும் பிளான் பண்ணுறானுங்க. அவங்க ஆளுங்க தான் பிளான் பண்ணுறானுங்க. அவங்க ஆளுங்க தான் இல்லைன்னு சொல்கிறானுங்க. எதுக்கு இந்த கேவலமான வேலை? நேரடியாக மீடியாவை சந்தித்து அந்த நேர்மை ஏன் தாவேக்காக இல்லை? அவங்க தலைவருக்கும் இல்லை, அந்த கட்சிக்கும் இல்லை. ப்ரெஸ்ஸை பார்க்க எதுக்கு நீ பயந்து ஓடுறேன்றான்? கூப்பிட்டு சொல்ல, ஆமாம் பேசுகிறோன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு, இல்லை 2 கட்டானாவது சொல்லு. நிரந்தர எதிரும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லு. ஆனால் அது விஜய்க்கு பொருந்தாதுன்னு சொல்லு, காங்கிரஸுக்கு பொருந்தாது, அதிமுகவுக்கு பொருந்தாதுன்னு சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லி தொலையான். எதுக்கு பயந்து ஓடுறேன்? ஆகவே இது அந்த கட்சிக்கு நல்லதல்ல. முடிவு எதுவாக இருந்தாலும் இப்போயே அந்த கட்சிக்கு அடிக்குவேட் டேமேஜ் ஹஸ் பின் டன். ஓகே சார். அப்போது மும்முனை போட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தெரியாதுங்க. ஏன்னா ரூமர்ஸ் கடுமையாக திக் அண்ட் ஃப்ளையிங், திக் அண்ட் ஃபாஸ்ட்டு. தெரியாதுங்க. உண்மையிலே இந்த நிமிஷம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. தெரிஞ்சது தெரியாத மாதிரி, தெரிஞ்ச மாதிரி நான் பேச முடியாது. எனக்கு தெரியாது. அட்டர் கன்ஃபியூஷனில் இருக்குன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்க சார். சார் இப்போது நீங்கள் சொன்னால் இவ்வளோ நாட்கள் கழித்து முதல் முறையாக திமுக தரப்புலேருந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சிபிஐ வர சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்க? தெரியாதுங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? சிபிஐ விசாரணையில் என்ன நடக்கும்னு திரும்ப நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை சார், நான் என்ன அப்படி கேட்கல. ஆஸ் அ விட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிட்றாங்களா, இல்லை எந்த? ஐ டோன்ட் நோ. கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்கு அவரை கூப்பிட்ருக்காங்களா, விட்னஸாக கூப்பிட்ருக்காங்களா? ஐ டோன்ட் நோ. அவரை கூப்பிட்டதே நியூஸு.
செந்தில் பாலாஜி அவர்களை அழைத்ததே நியூஸ், தட் இஸ் த நியூஸ். மற்றதெல்லாம் நியூஸ் கிடையாது. விஜய் அழைச்சது நியூஸே கிடையாது. 3ஆவது தடவை செந்தில் பாலாஜி அழைச்சது தான் நியூஸ். கான்ஸ்பிரசி ஆங்கிளில் கூப்பிட்ருக்காங்களா, எந்த ஆங்கிளில் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது. அவருக்கு சம்மன் அனுப்புனது தட் இட் செல்ஃப் இஸ் அ நியூஸ். நாளைக்கு போய் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படியும் கிரில் பண்ணுவாங்க. பார்க்கலாம் அதை மீடியா எப்படி கவர் பண்ணுதுன்னு. ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போகிறாரு அது மாதிரியான செய்திகள் வரும்போது ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் ஆகுது, எலெக்ஷன் சர்வே. இப்போ கூட ரீசெண்டாக வந்த எலெக்ஷன் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே நகர்ப்புற மக்கள் ஆதரவானது டிஎம்கேக்கு 24%, டிவிகேக்கு 23% வருது, ஏடிஎம்கேக்கு 20% தான் கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ச்சியாக விஜயை முன்னிலைப்படுத்தி விஜய்க்கு ஆதரவு பெருகுது அப்படின்னு விஜய் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இது மாதிரியான சர்வே ரிசல்ட்ஸ் வெளியே வருது எப்படி பார்க்குறது? எனக்கு தெரியாதுங்க. இது வந்து சர்வேஸ் வந்து எல்லாமே உள்நோக்கத்துடன் எடுக்கப்படும். 90% சர்வேஸ், 99% சர்வேஸ் உள்நோக்கத்துடன் எடுக்கப்படுகின்றன. ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிடலாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி குட் சயின்ஸ். உண்மையாக எடுத்து பார்த்தா என்ன ரியாலிட்டின்னு தெரியும். ஆனால் இந்த பெரிய கட்சிகள் அவங்கக்கிட்ட இருக்க மீடியா பலத்தை வச்சு அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதனால் இந்த சர்வீஸ் எல்லாமே தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து விட்டன. அதுவும் இன்றைக்கி வந்து அலையன்ஸ் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. விஜய் முடிவெடுத்த பிறகு எடுக்கிற சர்வேக்கு தான் மரியாதை இருக்கும். இப்போ இருக்கிற எந்த சர்வேவையும் நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒதுக்கி தள்ளிட்டு போகலாம். ஓகேங்க சார். சார் இப்போ ஒரு அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது பிள்ளையார் போட்டாச்சுன்னு சொன்னார். அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரே ஒரு பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இதை அறிவிக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு முற்றிலும் தவிர்க்கிறாரு. சாணக்கியா விழாவில் எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையுமே நடத்தலைன்றாரு. இன்னொரு இதில் நாங்கள் நடத்தவே இல்லை, இன்னும் நான் உங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தணும் சொல்லுங்கள், நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு இந்த அளவுக்கு மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படி பண்ணுறாரு? இல்லை, அவர் வரது விரும்பலை. விஜய் வருது தன்னுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி விடும் என்று அஞ்சுகிறார். இது பிஜேபி எடுக்கிற முயற்சி. பிஜேபி பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது, விஜய் எப்படியாவது உள்ளே அழைத்து வந்து விட வேண்டும் என்று. இன்ஃபேக்ட் எடப்பாடிக்கு அதில் போதிய அளவு ஆர்வம் இல்லை. விஜயும் பிடி கொடுக்க மறுக்கிறார். ஆனால் இன்னும் 30 நாள் இருக்கிறதால விஜய் எப்படியாவது அழுத்தம் கொடுத்து அவர் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்னு பிஜேபி நினச்சிக்கிட்டு இருக்குது. அது என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, ஆனால் எடப்பாடியோட இந்த முடிவுக்கு அவர் தெளிவாக இருக்காருங்க. அவர் தெளிவாக இருக்கார். எடப்பாடி தெளிவாக இருக்கார். அவரை பாராட்டணும். இது வந்து விஜய் நம்ப தகுந்தவர் அல்லன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒரு ட்ரஸ்டட் பாலிட்டிஷியன் கிடையாது. அவருக்கு ஒரு தெளிவான கொள்கைகள் இல்லை. அவர் என்ன வேணால் செய்வார். ரெண்டாவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்க சில விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக மாறுது. இந்த கண்டிஷனில் போய் விஜயோட போனால் நமக்கு சிக்கல் தான். அவங்க உண்மையிலே கவலைப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜயுடன் போவதில் துளியும் விருப்பம் இல்லை. சார், அப்போ அவர் என்டிஏ அலைன்ஸே போதுமானதுன்னு நினைக்கிறாரா? அவர் அப்படி தான் நினைக்கிறார். தட் இஸ் வாட் கரெக்ட். அப்படி தான் அவர் நினைக்கிறார். இந்த அலைன்ஸை வச்சு திமுகவை தோக்கடிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அது ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஓகேங்க சார், நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேர்முகத்துக்கு நன்றி.